இப்போ தான் பேசுனா ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். அருமையான படம். சாங்ஸ் நல்லா இருக்குது. கிளைமாக்ஸ் ஃபென்டாஸ்டிக். டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கார். மெசேஜ் ஒரு லவ் தான். லவ் மேட்ரு தானே இது. காதலர்களை பிரித்தா என்ன ஆகுன்றது தான் கதை. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துங்க. நல்லா இருந்துங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே. மியூசிக் சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது மியூசிக். என்ன ஒரு காதலிக்காக ரெண்டு பேருமே இதாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோதான். ஒருத்தர் அன்பு அதிகம். அன்புக்காக ரெண்டு பேரும் உயிர் விட்டு அவ்வளோதான். நல்லா போர் அடிக்கலப்பா. நல்லா ஓடுது. நல்லா இருக்கு. மியூசிக்னால பயங்கரமாக இருந்ததுனால யாருக்கும் போர் அடிக்கல. நல்லா இருந்தது ரொம்ப. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்றும் இது இல்லையே அதில். நல்ல ஒரு இது இல்லை. நல்ல ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்க கூட வந்து உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஆக்ஷன் இருந்தால் தான் படமே. அது இல்லைன்னு போர் அடிச்சிருமே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக இருக்குது. எந்தெந்த இடத்துல எது எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இருக்குது. சரிப்பா. படம் நல்லா இருக்குது சார். ரொம்ப நாள் கழிச்சு பாரதி ராஜா படம் மண்வாசனையோட கிராமத்து கதை. இப்போ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாம் வெட்டு குத்து அந்த மாதிரியான வருது. இப்போ கிராமத்து கதை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ திருப்தியாக இருக்குது பார்க்குறது. பரவாயில்ல சார். நல்லா இருக்குது. மைனாவில் போலீஸாக வந்துடுறேன். இது கொஞ்சம் ஹீரோவாக பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு வருது இல்லை. இல்லை சார். நார்மலாக அப்படியே அவங்கவுங்க அப்படியே வாழ்ந்துருக்குறாங்க. கிராமத்தில் எப்படி சார் இருக்கும்? லவ் தான் சார். லவ் தான். எதுவும் அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு லவ்ன்றதுனால அப்படியே பாட்டு நல்லா இருக்கு சார். பார்க்கலாம் சார். ஏன்னா கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடில். ஏன்னா நான் எல்லாமே நம்ம பழைய இது தானே. 80s 90sலாம் பாரதி ராஜாப்பெலாம் படம் பார்த்துருக்கோம்ல. எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அது மாதிரி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் வரும். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து தப்பு பண்ணிவிட்டு திருந்தணும்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இயல்பு தான். பட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி. ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லா இருக்கு. மியூசிக் ஓகே நல்லா இருக்கு. அவ்வளோலாம் இல்லை. பட் ஓகே ஓகே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. ஹீரோ நல்லா இருக்கு. வில்லன் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஹீரோயின் வந்து நல்லா அழகா இருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. சூப்பர். இதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, நல்லவங்க நல்லா வாழ்வாங்க, கெட்டவன் அழிஞ்சிருவான், வில்லன் அழிஞ்சிருவான்ங்கிறத கதை கருத்து. மியூசிக் சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட்டு பிரம்மாண்டம் சொல்ல முடியாது. அந்த வில்லேஜ் கதைகளில் ஃபைட் இப்படி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஃபைட்னா. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மைனாவுடைய டச் இதுலேயும் இருக்குது. ரொம்ப சோல்ஃபுல்லாக வந்திருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு ஓவராலாக ஒரு ஃபேமிலி பக்கா என்டர்டெய்னர் மூவியாக இருக்கும். ஆமாம், சில இடத்துல ரொம்ப லேகாக இருக்குது. ஏன்னா இது ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கிரிப்டு தான். ஸ்கிரிப்டு புதுசு எதுவுமே கிடையாது இல்லையா. அதில் ஸ்க்ரீன் பிளேயில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டில் என்ன காட்ட முடியுமோ அதை காட்டியிருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே வந்து முகம் சுழிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆபாசமோ வன்முறையோ எதுவுமே கிடையாது. அது ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லாக யூஸ்வலான ஸ்கிரிப்டை சோல்ஃபுல்லாக காமிச்சா எப்படி இருக்குமோ அதை காமிச்சிருக்காங்க. இல்லை இதுதான் கரெக்டான ஒரு மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிக்கு இதுதான் கரெக்டான மெசேஜாக இருக்கும். பாட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயில் சில இடத்துல ரொம்ப தோய்வு இருக்குது படத்தில். பட் மற்றபடி வந்து ஒரு பெரிய குட் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஃபேமிலியோடு தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆபாசமோ இல்லை அருவருப்பான சீன்ஸோ வன்முறையோ எதுவுமே கிடையாது இந்த படத்தில்.
சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லவ் சாங் லவ் ஸ்டோரி எமோஷ்னல் பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த திருடனாக இருக்கும்போதும் சரி, லவ் பண்ணும்போதும் சரி, லாஸ்ட்டு ஃபைட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. புரியல. போர்லாம் அடிக்கலை. அதான் நம்மளை வந்து அந்த காலத்தில் கொண்டு போகிற மாதிரி, நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருந்தது. நல்லா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. வரிகள்லாம் புரிகிற மாதிரி மியூசிக் சாங்ஸ் நமக்கு டச் பண்ணுற மாதிரி, நமக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சாங்ஸ் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம்.